வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம வந்து பில்ஸ் போடுறோம் இல்லையா, மாத்திரைகள் போடுறோம் இல்லையா, அலோபதி மாத்திரைகள், தூக்க மாத்திரை போடுறோம். அப்புறம் வந்துட்டு சும்மா காமனாக நமக்கு உள்ள அதே மாதிரி இந்த ஸ்டொமக் அல்சருக்கும் வந்து மாத்திரை போடுறோம் இல்லையா. சும்மா நம்ம காமன் இப்போ காமன் பிரச்சனைகள் எல்லாமேத்துக்குமே நம்ம டக்குன்ட்டு நம்ம ஒரு அலோபதி மாத்திரை எடுத்து போட்டுக்கிறோம். இப்போது இந்த மாத்திரைகளை நம்ம மாதக்கணக்காகவும் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா. மாதக்கணக்காகவும் சாப்பிட்றோம், அதே மாதிரி வருஷக்கணக்காக கூட சாப்பிட்றாங்க. வருஷக்கணக்காக கூட சாப்பிட்றோம். இப்போது அந்த பெப்டிக் அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து வருஷக்கணக்காக சாப்பிட்றாங்க அந்த மாத்திரையை. ஓகேங்களா இல்லையா. அதே மாதிரி இந்த நைட்டு தூக்கம் வராமல் வந்துட்டு கஷ்டப்படுறவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த தூக்க மாத்திரை வந்து சாப்பிட்றோம் இல்லையா. தூக்க மாத்திரை வந்துட்டு சாப்பிட்றாங்க. இப்போது இந்த மாதிரி மாத்திரைகள், இந்த அலோபதி மாத்திரைகள் சாப்பிட்றதுனால நமக்கு இப்போ வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு அந்த ஒரு அலோபதி மாத்திரை சாப்பிட்றது அந்த பாடிக்கு வந்துட்டு நல்லதில்லை அப்படின்ட்டு தெரிய வந்திருக்கு இல்லைங்களா. அதுக்கு மாற்றாக நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்னா, வேறு மாற்று மருத்துவ முறையும் நிறைய இருக்குது இல்லையா. அதை நம்ம நாடி தேடி அது மூலமாக நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த தியானத்திலேயே நமக்கு உண்டாகக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு புத்தி இருக்குது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், நம்ம பாடியில் வந்துட்டு உண்டாகக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து காரணம் நம்முடைய மனம்தான். நம்முடைய மனம் வந்து அதுதான் பேஸு. ஓகேங்களா. நம்முடைய மனதில் உண்டாகக்கூடிய அந்த எண்ணங்கள் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், இதுதான் நமக்கு அந்த நோய்கள் வந்து உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணமே. நம்ம இந்த தியானம் பண்ணுறதுனால நம்ம இந்த நோய்கள் வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக ரொம்ப நாள் நம்ம வாழ முடியும். ஓகேங்களா. இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறதுலேருந்து பலவிதமான மாத்திரைகள் நமக்கு வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு நன்மை செய்யாது. இப்போது எங்கள் அம்மா வந்துட்டு மாத்திரை போடுவாங்க. எதுக்கு மாத்திரை போடுவாங்கன்னா, பிபி மாத்திரை போடுவாங்க. பிபி மாத்திரை வந்து அவங்க ரொம்ப வருஷமாக போட்டுட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா போட்டுருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கூடி போயிடுச்சு. ரொம்ப வந்துட்டு ஒரு குண்டாக வந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அனமிக் வேறு. அப்போலாம் அந்தளவுக்கு நாலேஜ் இப்போ நம்ம கிட்ட கூடிய நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த ரத்த சோகையினால தான் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா. அது எதனால நம்மளால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம வந்துட்டு அந்த உடம்பு முடியாமல் நம்ம வந்துட்டு சிறைப்பட்டுருக்கோம் இல்லையா. இப்போ எங்கள் அம்மா வந்து போட்டாங்க மாத்திரையே. இப்போது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா 72 ஏஜில் தான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து இறந்தாங்க. அப்போது என்ன விஷயம் அதுதான் வந்து என்னென்னா, நம்முடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடியது என்னது உயிர் சரிங்களா. அது வந்துட்டு ரொம்ப வந்து பிரில்லியண்ட்டாக வந்து இருக்கும் அது சரிங்களா. நம்ம என்னதான் நம்ம வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்து திங்க் பண்ணாலுமே என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
ஒரு மாதமோ இல்லை வந்து ஒரு 2 மாதமோ நம்ம நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சி நம்ம சில வேலைகள் நமக்கு வந்து நம்ம அந்த நோய்கள் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்ட அப்புறமா கூட நம்ம ஓகே நம்ம அதெல்லாம் நம்ம பாடியை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் வந்து இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து சரியாயிடும். இப்போது அதான் இப்போது அந்த மாதிரி எங்கள் அம்மா எடுத்த முயற்சி வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் முழுக்க வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வெறும் காய்கறி மட்டும் சாப்பிடுவாங்க. அதே பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணனுங்க வந்துட்டு எங்கள் கூட வந்துட்டு வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு சொல்லி செய்ய வச்சாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் அந்த மாதிரி நம்ம வந்து செயல்படுறதும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த முறை தான். என்ன அதனால் நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம வந்து செயல்படணும். அதே மாதிரி இப்போது வந்துட்டு இப்போ தூக்கம் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து போடுறோம் இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்துட்டு கெடுதல் செய்யும். அப்போது அந்த மாதிரி இப்போது தூக்கம் வந்துட்டு வர்றதுக்கு நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது, தூக்கம் வந்துட்டு வராமல் நம்ம வந்து சும்மா படுத்துருக்கிறதும் நமக்கு அந்த தூங்குற மாதிரி இருக்காது நமக்கு இல்லையா? அப்போது நம்ம வந்துட்டு அப்போ நமக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குதோ அந்த மாதிரி வேலைகளை நம்ம போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எப்போ தூக்கம் வருதோ அந்த மாதிரி நம்ம பழகிக்கலாம். இதே நம்ம வெளியில் போகக்கூடிய ஆளாக நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லை தூக்கம் வந்துட்டு நீங்கள் படுத்து பார்க்குறீங்க, தூக்கம் உங்களுக்கு வரல, நிறைய விதமான சிந்தனைகள் வந்துட்டு உங்கள் மனசில் வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து வெளியில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெளியே அதை வந்து நீங்கள் சொல்லிடணும். அப்படின்னா எழுத்து மூலமாகவோ இல்லை இல்லையாட்டி பேசியோ, நான் சொல்ல புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆறுதல் நம்ம வந்து தேடிக்கணும். அந்த அந்த மாதிரி போது நம்முடைய மனதை வந்துட்டு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வந்துடும். நம்ம மனதுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த விதமான பிரச்சனைகள். நம்ம அதை வந்து வெளியில் சொல்லிட்டோம், நான் வந்து மறந்துடுவோம், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும் நமக்கு. நன்றி. இப்போது நான் வந்துட்டு என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு சாமி கும்பிட்றது பிடிக்கும் அப்படின்னால எனக்கு வந்துட்டு அந்த சாமி பாட்டு கேட்டுகிட்டே இருந்தால் தூக்கம் வந்துடும், தூங்கிடுவேன். ஒரு மன ஆழத்தில் வந்து எனக்கு வந்து கிடச்சிடும். அந்த மாதிரி என்ன விதமாக உங்களுடைய மனது வந்துட்டு சாந்தமாகுதோ அமைதியாகுதோ அந்த வழியை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வகையில் நீங்கள் வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு மனசு வந்துட்டு அமைதியாகிடும், நம்ம தூக்கம் வந்துடும். நன்றி.